Hello friends, welcome to Learners Forum. Last video நம்ம Fourier transform பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். So first example, find the Fourier transform of x of t is equal to e power minus 2t into u of t convolution with e power minus 3t into u of t. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ரெண்டு சிக்னல் கன்வல்யூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி படி x1 of t ஸ்டார் x2 of t அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு x1 of omega into x2 of omega அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் நமக்கு x1 of t-யா e power minus 2t into u of t அப்படின்னு இருக்குது. அண்ட் e power minus 3t into u of t வந்து நமக்கு x2 of t-யோட வேல்யூ. ஸோ இப்போ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா e power minus at into u of t அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கிற ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ 1 by a plus j omega. ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இதில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு e power minus 2t into u of t அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 by 2 plus j omega அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி e power minus 3t into u of t அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1 by 3 plus j omega அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ x1 of t and x2 of tக்கு தனியாக நமக்கு x1 of omega வேல்யூ x2 of omega வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூவை எடுத்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியில் நம்ம இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிரும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ ஆஃப் x of tக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா இப்போது 1 by 2 plus j omega into 1 by 3 plus j omegaன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா x1 of omega into x2 of omega தான் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிடைச்சிருக்க இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போது ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா இதே ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். இல்லைனா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் ஃபைண்ட் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of 2t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக u of t அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 by j omega plus pi into del of omega அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம u of 2tயோட வேல்யூவை டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டிலையும் அப்ளை பண்ணி எழுதலாம். பட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த u of t சிக்னல் அண்ட் u of 2t சிக்னல் இது ரெண்டுத்தையும் ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ u of t அப்படிங்கிறது யூனிட் ஸ்டெப் சிக்னல். ஸோ நமக்கு அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா t greater than 0ல் நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு மெயின்டைன் ஆகும். இப்போ u of 2tன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே டைம் கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ t by 2 வேல்யூவாக நமக்கு இங்கே ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0ல் அதனுடைய வேல்யூ 1ஆக கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக 0.5ல் கிடைக்கும். அண்ட் 1.5 அப்படின்னு சொல்லி இந்த ரேஞ்சஸ் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸில் நமக்கு அகெயின் 1 அப்படிங்கிற வேல்யூலேயே தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ இந்த u of t அண்ட் u of 2t ரெண்டு சிக்னலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ u of tயை வந்து நம்ம u of 2tக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ u of tக்கு என்ன வேல்யூ ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கிடைக்குதோ அதே தான் u of 2tக்கும் கிடைக்கும். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of 2tயோட வேல்யூவாக என்ன இருக்கும் அப்படின்னா 1 by j omega plus pi into del of omega அப்படின்னு கிடைக்கும். ஸோ டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டிங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவாக நமக்கு 1 by mod a into x of omega by a அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் a வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூனிட் ஸ்டெப் சிக்னலுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1 by ஸ்கேலிங் ஃபேக்டர் 2 அப்படிங்கிறதுனால 2 into x of omega by aக்கு நமக்கு 1 by j omega by a ஓட வேல்யூ 2 plus
பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் நமக்கு இந்த ரிசல்டன்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை எடுத்து இதை கம்பேர் பண்ணி டைரெக்டாக நம்ம இங்கே வேல்யூ எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸாம்ஸ்லலாம் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய மெத்தட் ஆஃப் அனாலிசிஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த ப்ராப்ளமுக்கு நம்மளால் சிம்பிளாக மெத்தட் யூஸ் பண்ண முடியுமோ அதை அப்ளை பண்ணி சீக்கிரமாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் கேட் 2008 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன் ஆஃப் டி மைனஸ் 1/2. இதில் இந்த ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனோட லிமிட் ரேஞ்சாக -1/2 to +1/2 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு மெயின்டைன் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கூட சிங்க் ஃபங்க்ஷன் அண்ட் சைனுக்கு இருக்க ரிலேஷனை கொடுத்துட்டு நமக்கு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத தான் ஆப்ஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்க இந்த ரேஞ்ச்குள்ளே நம்ம கிராஃபிக்கலாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இதிலிருந்து டி மைனஸ் 1/2 அதாவது டைம் ஷிஃப்டிங் பண்ண சிக்னலை நம்ம ஸ்கெட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறமா எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி அதாவது டைம் ரிவர்சல் பண்ண சிக்னலையும் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலைஸ்டு லிமிட் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு இந்த ப்ராப்ளமை நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனோட லிமிட்டேஷனை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, -1/2லேருந்து +1/2 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு மெயின்டைன் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்கெட்ச் இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் டியை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனில் டைம் ஷிஃப்டிங் ஆஃப் 1/2 பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனை டி மைனஸ் 1/2 டைம் ஷிஃப்டிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த சிக்னல் ஹாஃப் வேல்யூக்கு இன்னும் ஷிஃப்ட் ஆகும். ஸோ நமக்கு சிக்னலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வரைக்கும் அகெயின் 1 அப்படிங்கிற வேல்யூவில் மெயின்டைன் ஆகும். ஸோ எக்ஸ் ஆஃப் டியை ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் ரிவர்சல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ஸோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி பண்ணும்போது நமக்கு இந்த போர்ஷனில் இருக்க சிக்னல் ஆப்போசிட் சைடுக்கு ரிவர்ஸாக கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு -1லேருந்து 0 வரைக்கும் இந்த ரேஞ்சில் நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு மெயின்டைன் ஆகும். ஸோ ஃபைனலைஸ்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், -1லேருந்து 0 வரைக்கும் நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இங்கே 0ல் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ 1 + 0 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ -1லேருந்து 0 வரைக்கும் நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு மெயின்டைன் ஆகும். அண்ட் அதே மாதிரி 0லேருந்து 1 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நமக்கு வேல்யூ 1ல் மெயின்டைன் ஆகிருக்கு அண்ட் இங்கே 0வாக இருக்குது. ஸோ 1 + 0 1 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டிக்கு கிடைச்சிருக்க ஸ்கெட்ச். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ a tau இன்டூ சாம்பிளிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா τ/2. ஸோ இப்போ இந்த ரிசல்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் டைம் பீரியடாக நமக்கு எவ்வளோ இருக்குது, 2 அப்படின்னு இருக்குது அண்ட் ஆம்ப்ளிடியூட் 1ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 இன்டூ டவ் வேல்யூ 2 இன்டூ சாம்பிளிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா இன்டூ டவ் வேல்யூ 2 டிவைடட் பை 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 இன்டூ சாம்பிளிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆனால் கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு இல்லை. ஸோ இதை இன்னும் நம்ம ரீரைட் பண்ணி எழுதி அந்த ஆப்ஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 2 இன்டூ சாம்பிளிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகாவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 இன்டூ சைன் ஒமேகா டிவைடட் பை ஒமேகா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, சைன் 2 தீட்டாவை 2 சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதிலிருந்து இப்போ நம்ம ஆங்கிளை டிவைட் பண்ணோம் அப்படின்னா சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2 sin θ/2 இன்டூ காஸ் θ/2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே கிடைச்சிருக்க இந்த ரிசல்டன்ட்டை இதில் இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 2 into 2 sin omega by 2 into cos omega by 2 divided by omega அப்படின்னு கிடைக்கும். இந்த 2வை நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம். ஸோ அப்போ நமக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 into 2 sin omega by 2 divided by omega by 2 அப்படின்னு ஒரு டேர்ம் ஆகும். சாரி, இங்கே 2 வராது, அதுதான் நம்ம இங்கே கீழே எழுதியிருக்கோம். into cos omega by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இந்த sin omega by 2 divided by omega by 2வை வந்து நம்ம சாம்பிளிங் ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ 2 into sampling function of omega by 2 into cos omega by 2 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த ஆன்சரோட மேட்ச் ஆகலை. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ரீரைட் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் ஃபங்க்ஷனை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிங்க் t is equal to sin pi t divided by pi t அப்படிங்க. ஸோ இப்போ இதிலிருந்து சிங்க் ஃபங்க்ஷன் ஆஃப் t by pi அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? sin pi t divided by pi divided by pi t by pi. ஸோ pi and pi நமக்கு கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்க வேல்யூவாக sin t divided by t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா சாம்பிளிங் ஃபங்க்ஷன் ஆஃப் t அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ சாம்பிளிங் ஃபங்க்ஷன் ஆஃப் tயை வந்து சிங்க் ஃபங்க்ஷன் ஆஃப் t by pi அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா ஒமேகா பை 2 அப்படின்னு இருக்குது. ஸோ டீக்கு பதிலாக ஒமேகா பை 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? 2 into sinc function of, இப்போ டீக்கு பதிலாக ஒமேகா பை 2, ஸோ ஒமேகா பை 2 அண்ட் ஆல்ரெடி ஒரு பை இருக்குது, இங்கே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இன்டூ மிச்சம் இருக்க வேல்யூ என்ன இருக்குது? காஸ் ஒமேகா பை 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் சியோட மேட்ச் ஆகுது. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2 into sinc of omega by 2 pi into cos of omega by 2. ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் இதனுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸை வந்து ஒரு சம்மரியாக நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோடைய சம்மரியை பார்த்துருப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதனுடைய இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே. அண்ட் அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா எந்த மாதிரி சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஈக்குவலண்ட் சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ ரியல் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா வந்து கான்ஜுகேட் சிமெட்ரிக்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு சப்போஸ் கான்ஜுகேட் சிமெட்ரிக் சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எக்ஸ் ஆஃப் டி வந்து ரியல் சிக்னலாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இமேஜினரி டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா கான்ஜுகேட் ஆன்டிசிமெட்ரிக்காக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் டி வந்து கான்ஜுகேட் ஆன்டிசிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு இமேஜினரியாக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது நமக்கு சிக்னல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ரியல் அண்ட் ஈவன் டைப்பாக எக்ஸ் ஆஃப் டி இருக்கும்போது நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவும் ரியல் அண்ட் ஈவனாகவே கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இமேஜினரி அண்ட் ஈவனாக இருக்கும்போது எக்ஸ் ஆஃப் ஒமேகா இமேஜினரி அண்ட் ஈவனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷனில் ரியல் அண்ட் ஆடாக இருக்கும்போது நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா எப்படி இருக்கும் அப்படின்னா இமேஜினரி அண்ட் ஆடாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இமேஜினரி அண்ட் ஆடாக இருக்கும்போது நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா ரியல் அண்ட் ஆடாக கிடைக்கும். நெக்ஸ்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸ் டிஸ்க்ரீட் அண்ட் பீரியாடிக் நான் பீரியாடிக் காம்பினேஷனில் பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் டி கண்டினியூஸாக இருக்கும்போது எக்ஸ் ஆஃப் ஒமேகா நான் பீரியாடிக்காக இருக்கும். அண்ட் எக்ஸ் ஆஃப் டி நான் பீரியாடிக்காக இருக்கும்போது நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் டைப்புக்கு எக்ஸ் ஆஃப் டி டிஸ்க்ரீட்டாக இருக்கும்போது எக்ஸ் ஆஃப் ஒமேகா பீரியாடிக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் டி பீரியாடிக்காக இருக்கும்போது எக்ஸ் ஆஃப் ஒமேகா நமக்கு டிஸ்க்ரீட்டாக இருக்கும். இப்போ கண்டினியூஸ் டிஸ்க்ரீட் அண்ட் பீரியாடிசிட்டியை வந்து கம்பைன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கண்டினியூஸ் அண்ட் பீரியாடிக்காக எக்ஸ் ஆஃப் டி இருக்கும்போது எக்ஸ் ஆஃப் ஒமேகா டிஸ்க்ரீட் அண்ட் நான் பீரியாடிக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கண்டினியூஸ் அண்ட் நான் பீரியாடிக்காக இருக்கும்போது நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகாவில் சேஞ்ச் இருக்காது, கண்டினியூஸ் அண்ட் நான் பீரியாடிக்காகவே மெயின்டைன் ஆகும்.
நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் அண்ட் பீரியாடிக்காக இருக்கும்போது நமக்கு சேஞ்ச் இல்லாமல் அகெயின் டிஸ்க்ரீட் அண்ட் பீரியாடிக்காகவே எக்ஸ் ஆஃப் ஒமேகா மெயின்டைன் ஆகும். அண்ட் லாஸ்ட் காம்பினேஷனாக டிஸ்க்ரீட் அண்ட் நான் பீரியாடிக்காக இருக்கும்போது எக்ஸ் ஆஃப் ஒமேகா கண்டினியூவஸ் அண்ட் பீரியாடிக்காக நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் கேட் அண்ட் ஐஇஎஸ்ல எல்லாமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ தியரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த சம்மரி மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா இதை வச்சு நம்மளால் ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐஇஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு லிஸ்ட்டில் ஒரு செட் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நமக்கு இங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இப்போ சம்மரி பார்த்தோம். அந்த சம்மரி வச்சு நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ரியல் அண்ட் ஈவன் சிமெட்ரிக்காக நமக்கு சிக்னல் இருக்கும்போது ரியல் அண்ட் ஈவனாகவே மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரியல் அண்ட் ஆடாக இருக்கும்போது நமக்கு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இமேஜினரி அண்ட் ஆடாக மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இமேஜினரி அண்ட் ஈவனாக மெயின்டைன் ஆகும்போது நமக்கு இமேஜினரி அண்ட் ஈவன் சிமெட்ரிக்சிட்டி தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் தேர்ட் ஒன். அண்ட் லாஸ்ட்டாக மிச்சம் இருக்கிறது இமேஜினரி அண்ட் ஆடாக இருக்கும்போது ரியல் அண்ட் ஆடாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கிறது 2. ஸோ இதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து ஒரே வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ 4 அப்படிங்கும்போது நமக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான் வந்து இதுக்குரிய மேட்சிங் வேல்யூ. இதே மாதிரி கேட் கொஸ்டின்ஸையும் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். கேட் 1999ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆஃப் டி ஹேஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ரியல் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் ஆஃப் டி தென் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ். ஸோ எக்ஸ் ஆஃப் டி ரியல் அண்ட் ஆட் காம்பினேஷனில் இருக்குது. ரியல் அண்ட் ஆடில் இருக்கும்போது நமக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி அண்ட் ஆடாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்மளோட இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே தான் நமக்கு இமேஜினரி அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் கேட் 1996ல் கேட்டிருக்காங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ரியல் வேல்யூ டைம் சிக்னல் ஹேஸ் ஆட் சிமெட்ரி, ஈவன் சிமெட்ரி, கான்ஜுகேட் சிமெட்ரி, நோ சிமெட்ரி. ஸோ கொடுத்துருக்க சம்மரியை வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.